நான் சிகாகோ போயிருந்தேன். அங்கே ஒரு அமெரிக்காவில் ஒரு அழகான ஒரு மியூசியம் உள்ளே போனால் என்னென்னமோ வச்சுருக்கான். எங்கேருந்து அடித்தான் தெரில, என்னென்னமோ வச்சுருக்கான். அவங்கவுங்க நாட்டில் கிடைக்காதது எல்லாம் அங்கே கிடைக்குது. அவங்க நாட்டு பொக்கிஷம் நம்ம நாட்டுதுன்னா அங்கே வச்சுருக்கான். அவன் எப்படி அங்கே போச்சு, யார் அங்கே கொண்டு போய் கொடுத்தாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ரொம்ப முறைப்படியாக அதை வச்சுருக்கான். அப்படியே கொண்டு போனாங்க ஆளை. உள்ளே போகிறேன், இந்த மாதிரி ஒரு லைட்டுக்கு கீழே, ஒரு வெளிச்சத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பெட்டி. அந்த பெட்டியை காட்டினா பாருங்க, அதில் பிணம்ங்க, நீண்ட பிணம். அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மாவை குழந்தைகள் ஆங்கிலத்தில் கூப்பிடுறாங்களே, அது பேர், அதுக்கு மம்மி அப்படின்னு பேர். அது போட்டு வச்சிருக்காங்க. அதை காட்டி ஒருத்தன் சொல்றான், இது 5000 வருஷம் அப்படிங்கிறான். நான் பார்த்தேன், நான் தமிழச்சி இல்லையா, 5000 வருஷத்துக்கு தரவு வச்சிருக்கானே. இந்த அந்த தொகுப்பாளர் கேட்டாரு, என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள், என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள், என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள். பாவம், அவரால் சொல்லவே முடியல என்ன தரவு வச்சிருக்கோம். எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். அது நம்மளது தான். நான் போய் சொல்ல போறேன், நான் இப்போ சீனா போறேன்னா கூட நம்ம கை தட்டிட்டோம், முடிஞ்சு போச்சு. அவன் தரவு வச்சிருக்கான். நான் யோசிச்சேன், எனக்கு என்னப்பா தரவு, நான் தமிழ்ல எனக்கு என்ன தரவு. அந்த தொகுப்பாளரே சொன்னார், முல்லை வாய்க்காலில் என்ன நடந்ததோ அது அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலேயே விட்டு விடுவோமோ. ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் என்ன தெரியுமா, வரலாறுகளை அழிப்பது தானே. அவன் வரலாறை பிடிச்சு வச்சிருக்கான், பிணத்தை பிடிச்சு வச்சிருக்கான். நான் யோசிச்சு பார்த்தேன், தமிழகம் சேர சோழ பாண்டியர்கள் சங்க காலம் முதல் ஆண்ட அற்புதமான தமிழகம், 5000 வருடங்கள் வரலாறு. எங்க எங்க நம்மளுடைய ராஜனுடைய கல்லறை, அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்களுடைய உடுப்பு எங்க இருக்குது, அவர்கள் வீடு, அவர்கள் ஆபரணங்கள், அவர்கள் பயன்படுத்திய தட்டு முட்டு சாமான்கள் எதுவும் வச்சிட்டு இல்லையே நாம. அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், ஆமால்ல, சரிதான். எகிப்திய நாட்டுக்கு உரியவனே, நீ உன்னுடைய வரலாறை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டிய பிணத்தை வைத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் பிணத்தை வைத்துக்கொண்டு வரலாறை சொல்லக்கூடியவர்கள் இல்லை. அவர்களெல்லாம் மண்ணிலே விதைக்கப்பட்டவர்கள், யாரும் புதைக்கப்படவே இல்லை. யாருடைய பிணங்களும் நம்மிடத்தில் இல்லை. எல்லோரும் தன்னை சிதறடித்துக் கொண்டார்கள். நம்மிடத்தில் வரலாறு கிடையாது, தரவுகள் கிடையாது. வரலாற்றில் தரவுகள் கிடையாது. வரலாறு எது தெரியுமா நமக்கு? நான் சொல்லுகிறேன், நம்முடைய வரலாறு எது தெரியுமா? நம்முடைய நாபியிலிருந்து மூச்சு காற்றுக்குள் உள்ளிழுத்து மூளைக்குள் செலுத்தி நாக்கினால் பேசுகிறோமே, நம்முடைய தாய் மொழி தமிழ்தான் நம்முடைய வரலாறு. தமிழ் பேசக்கூடிய அந்த சூழல் இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய வரலாறை யாராலும் அழித்துவிட முடியாது. இந்த மொழியை கையில் பிடித்துக் கொள்வது, இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது, இதில் நாம் மிக மிக மும்முரமாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைமுறை இன்றைக்கு எதை சிந்திக்கிறதோ அந்த சிந்தனையின் ஊடாக நாம் அந்த மொழியை அவர்களுக்கு கொண்டு செலுத்தியாக வேண்டும். நாம் அதை செய்ய தவறுகின்ற பொழுது, ஆங்கில சொற்களும் பிறமொழி சொற்களும் கலந்து 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 வருகின்ற பொழுது நம்முடைய அடையாளம் நம்மை விட்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக உலக ஆய்வியல் வல்லுநர்கள், மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்தியாவினுடைய மிக